ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் 6 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 சம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 3வது சம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கொஷின் பார்த்துக்குவோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கோங்க. லெசன் 6லேருந்து கம்பல்சரி சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அதுலேயும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் 8th லெசன் கேட்டாங்க, இந்த வருஷம் நம்ம 6th லெசன் எதிர்பார்க்கலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். எ பீம் ஆஃப் லைட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ மொத்தம் 3 கலர் லைட்டு இஸ் இன்சிடென்ட் ஆன் எ ரைட் ஆங்கிள்டு பிரிசம். ஸோ பிரிசம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரைட் ஆங்கிள்டு பிரிசமில் இந்த 3 லைட்டும் என்ன ஆகுது, படுது. ஓகே, த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பிரிசம் ஃபார் த எபோவ் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ஸ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்துருப்போம், மியூ இஸ் ஈக்குவல் டு n/v அப்படின்ற ஃபார்முலா நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மியூஆர் இஸ் ஈக்குவல் டு 1.39 அப்படின்னு ரெட் கலருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ளூ கலருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரீன் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.44 அண்டு ப்ளூ கலர்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1.47. சரியா, இதெல்லாம் வந்து அந்த ப்ரிசமில் படக்கூடிய அந்த லைட்டினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. வாட் ஆர் த கலர்ஸ் சஃபர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ இதில் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிசம் இருக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ப்ரிசம். ஸோ என்னுடைய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 45 டிகிரி. இங்கே ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா லைட் வந்து இதில் படுது. ஸோ அப்போ இங்கே படக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, 45 டிகிரி. எல்லாம் டயக்ராமில் கொடுத்துருக்கிறது தானே, ரைட், டயக்ராம்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இந்த லைனையும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னது, நார்மல் லைன். நமக்கு நல்லா தெரியும், சம் ஆஃப் இன்டீரியர் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி. ஸோ 45 + 45 90 டிகிரி. 90 + 90 எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. கரெக்டு தானே, ரைட். நம்ம என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த லைட் வந்து ப்ரிசத்தை விட்டு வெளியில் போகும், இதெல்லாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா, டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கோ நம்ம லைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டென்சர் மீடியமுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ஷன் நடந்து முடியணும், ரேரர் மீடியம் போகக்கூடாது. அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஸோ இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரேரர் மீடியம். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டை நான் அனுப்புகிறேன். சரியா, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த லைட் இப்படி போகாமல் இங்கேயே கட் ஆகுது அப்படின்னா, ஸோ நான் அனுப்பக்கூடிய அந்த இன்சிடென்ட் லைட்டும் ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய லைட்டும் ஒரே மீடியமில் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு ரேரர் மீடியம் எடுத்துக்கலாம், டென்சர் மீடியமும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், லைட்டை நான் பாஸ் பண்ணுறேன். இது பெர்பெண்டிகுலர் லைன் இல்லையா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சிடென்ட் லைட்டு. இந்த பவுண்டரியிலே இது ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இங்கே தான் 90 டிகிரி இருக்கும். இதை நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த பவுண்டரியிலேயே, இந்த சர்ஃபேஸ் மேலேயே அந்த லைட்டு நான் அனுப்பக்கூடிய லைட் ரிஃப்ராக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ sin IC is equal to 1/n. கிரிட்டிக்கல் ஆங்கிள் இதுதான் வந்து நமக்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெட் கலருக்கு தனியாக, க்ரீன் கலருக்கு தனியாக, ப்ளூ கலருக்கு தனியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா, ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்னு பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஐசி கிரிட்டிக்கல் ஆங்கிளுடைய வேல்யூ தான் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் தாண்டி போகுமோ போகாதான்னு சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், சைன் இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா சைன் இன்வெர்ஸ்ன்னு மாறிடும் இல்லையா. ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எரேஸ் பண்ணிடுறேன். இந்த டிவிஷன் கொஞ்சம் போடணும் அதுக்காக. ரைட், ரைட்டா, முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டுக்கு பார்க்கலாம். ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/n வேல்யூ என்ன அப்படின்னா இதுதான். ஸோ 1.39. புரியுதா. இப்போ நம்ம இதை நம்ம டிவைட் பண்ணணும். புரியுதா. ஸோ டிவைட் பண்ணி போட்டுடலாமா. ஸோ இப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, டிவைட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேலே என்ன ஆகிடும், 100 ஆகுமா, கீழே என்ன ஆகிடும் அப்படின்னா 139 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 100ல் 139 போகாது, ஒரு 0 ஆட் பண்ணுங்கள், அப்போ 0.ன்னு வந்துடும். ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 7 9s எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 63 தானே. ஓகே, 7 3s எவ்வளோ அப்படின்னா 21 அப்படின்னா 27. ஸோ அப்போ இங்கே ஒரு 2, இங்கே 7, அப்போ 9. கரெக்டு தானே. ஸோ அப்போ 7 டைம்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா
1000ல் ஒரு 970 போச்சுன்னா எவ்வளோ ஆகுது? 30. 30ல் ஒரு 3 போச்சுன்னா 27. ஸோ இப்படி தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகே, பார்த்துக்கலாம். ரைட், எத்தனை 139 நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியுது. அப்போ 139. ஸோ இது 10, அப்போ 1 இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 6 இருக்குமா, அப்போ 3 இங்கே என்ன இருக்குன்னா 1. ஸோ வந்து இது போகாது, அப்போ 1310 ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதும், சரி. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 0.719. ஸோ இதுக்கு மேலே தான் சார் எனக்கு தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லாக் புக் எடுத்துக்கோங்க, இல்லைனா நம்மளுடைய புக் பேக் சைட்லேயே இருக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூமில். சரியா, நான் லாக் புக் எடுத்துக்கிறேன். லாக் புக்கில் என்ன பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் சைன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் சைன், நேச்சுரல் கொஷன், நேச்சுரல் டேஞ்சன்ட்னு இருக்கும். அதில் நம்ம நேச்சுரல் சைனை எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு இந்த 0.719 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் இந்த டேபிள் காலமில். ஸோ நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? 719. 719 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 46 டிகிரியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 46 டிகிரி. புரியுதா? இது ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ IC இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/n அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? க்ரீன் கலருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ IC இஸ் ஈக்குவல் டு ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/n வேல்யூ என்ன இருக்குது? 1/1.44. ஸோ மேலே கீழே என்ன பண்ணுங்கள்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன எழுதலாம்? ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 100 டிவைட் பை 144. ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே ஓப்பன் வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு தேவைப்படும். ரைட், ஸோ 100 144 தானே. ஸோ இது போகாது 0. அதனால் 1000 போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை நம்ம டிவைட் கூட பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து 50 அப்படின்னு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 72 ஆகிடும் இல்லையா? அப்போ இது 25, இது வந்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ இதுக்கு மேலே வராது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த மெத்தடில் போட்டுக்கலாம், erase பண்ணிக்கலாம். ஸோ 25 இங்கே வந்து 36 ஆகிடும் இல்லையா? ஸோ இது 0 போடுங்க, இங்கே ஒரு 0. 250க்குள்ளே எத்தனை 36 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 36 இன்ட்டு 6 போட்டு பார்ப்போமா? 6 6 36க்கு 3 18 21. ஸோ 36 இன்ட்டு 9 போட்டு பார்ப்போமா? ரொம்ப அதிகமாக இருக்கும். 8 போட்டு பார்க்கலாம். ஸோ 8 அப்படின்னா 48. 8 3 24 28. இதுவும் அதிகமாக போகுது. அப்போ 7 டைம்ஸ் தான் கண்டிப்பாக வரப்போகுது. 7 6 எவ்வளோ? 7 6 36 42 வரும். ஸோ 42 2 4 7 3 21. அப்பயும் அதிகமாக போகுதா? 21 + 4 25. அப்போ 6 டைம்ஸ் தான் வருமோ? ஸோ 6 6 36. ரைட்டா? 6 6 36க்கு 3 போட்டாச்சு. அடுத்து 6 18 இங்கே வரணும் இல்லையா? 36 3 போட்டாச்சு. 6 3 18. 18 + 3 எவ்வளோ அப்படின்னா 21. ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து 4 இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 4 - 1 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 34. திரும்பி ஒரு 0 போட்டுக்கலாமா? அப்போ கிட்டத்தட்ட இது எத்தனை முறை வரும்னு கேட்டிங்கன்னா 9 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 9 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9 6 எவ்வளோ? 9 6 52வா? 54. சரியா? 54 அப்படிங்கும்போது 4 5. அடுத்தது 9 3 எவ்வளோ? 27. 27 + 5 எவ்வளோ? 32. சரியா? 10 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இதுதான் ஒரு 36 × 9. செக் பண்ணிக்கலாம். ஸோ 6 9 எவ்வளவு? 54 தானே. ஸோ 5 9 3 எவ்வளோ? 27. 27 அப்படின்னா 32 வருது. இது கூட ஒரு 36 ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா 16 அதிகமாக தான் போகுது. ரைட். அப்போது 9 டைம்ஸு. ஓகே, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இது 10 ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ 1 6ன்னு வரும். ஸோ 6 இப்போ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் லாக் எடுத்து கூட போட்டால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதனால் நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்னும் ஒரு டிஜிட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 36க்குள்ளே எத்தனை இருக்குது? 36 வந்து பார்த்தீங்கன்னா 72. 72 + 72 வந்து 144 அப்படின்னு கிடைக்கும். 144. அது கூட ஒரு 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 150. ஸோ 7 டைம்ஸ் 36 × 5 தான். 40க்கு 4 15 190 வருது. ஸோ 36 × 4 டைம்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். 24 12. ஓகே, 144. ஸோ 4 டைம்ஸ் போதும். ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0.694. இப்போ நம்ம நேச்சுரல் சைன் அந்த புக் எடுத்துக்கலாம். ஸோ நேச்சுரல் சைனில் 0.694 எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். 0.694 694 சொல்லியிருக்கோமா?
693 இருக்குது, 694 வந்து 44 டிகிரியில் இருக்குது. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 44 டிகிரி. ரைட்டா? ஸோ இதை எரேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதனுடைய வேல்யூ 44 டிகிரி. ரைட்டா? முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்தது ப்ளூ, சார் க்ரீன் கண்டுபிடிச்சோம், அடுத்து ப்ளூ. ஸோ அதே ஃபார்முலா IC is equal to sin inverse of 1/n அப்படியே போடுங்க. ஸோ IC is equal to sin inverse of 1/n என்னோட வேல்யூ இங்கே என்ன இருக்கோ அதை எழுதுங்க. அப்போ 1.47 அப்படின்னா கிட்டத்தட்ட இதனுடைய வேல்யூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸோ sin inverse of 100/147 வருமா? சரியா? ஓகே, இந்த பக்கம் இருக்கிறத erase பண்ணிக்கலாம், ஏன்னா இடம் இல்லை, இங்கே தான் போட்டாகும். ஸோ என்ன இருக்குது? 100 147. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 147 1000க்குள்ளே எத்தனை 47 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 147 × 6 போடலாம். 7 6 ஆர் எவ்வளோ? 42. 2க்கு 4, 24, 28, 6 + 2 எவ்வளோ? 82 வருது இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 6 டைம்ஸ் வருதா? ஸோ 882. ரைட். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். 1000ல் 800 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 200. 200ல் 80 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 120. 120ல் 2 போயிடுச்சுன்னா 118. ஸோ அதான் ஃபைனல். ஸோ 118 போட்டுக்கலாமா? இன்னொரு 0 போடுவோமா? ஸோ இப்போ எத்தனை டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது 6 டைம்ஸ் போட்டோமா, அதுக்கு 8 டைம்ஸ் போட்டு போகுமா? ஸோ 147 × 8 போட்டு பார்க்கலாம். ஸோ 8 8 சார் நம்ம தெரியும் 64 அப்படின்னா இங்கே என்ன வரும்? 52ன்னு வரும் இல்லையா? ஸோ 7 7 சார் 49, 7 8 சார் எவ்வளோ? 56, சாரி. ஸோ 8 4 சார் 16, 32, 37, 8 + 3 வந்து 1. ஓகே, கரெக்டாக இருக்குது. 176. ரிமைனிங் வந்து 4. எத்தனை டைம்ஸ் வந்துச்சு? 8 டைம்ஸ். சரி, ஓகே, போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ IC is equal to sin inverse of எவ்வளோ வருது அப்படின்னா 0.68. சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட இதோட கம்மியாக தான் வரும்னு. அப்போ என்னுடைய வேல்யூ சைன் இன்வெர்ஸில் 0.68 எங்கே வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 68 68 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 42 டிகிரி. சரியா? கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 43 டிகிரி போட்டுக்கலாம். 42னாலும் ஓகே தான். அப்போது இதில் 3 கலரில் எந்த கலர் 45 டிகிரிக்கு குறைவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, இது என்ன அப்படின்னா ரெட்டு. ஸோ எந்த கலர்களுடைய டிகிரி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். அப்போ இந்த கலர் என்ன ஆகிடும்? இதை தாண்டி வெளியில் போயிடும். மீதி ரெண்டுமே என்ன ஆகிடும் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். இது க்ரீன் கலரும் ப்ளூ கலர் லைட்டும் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். புரியுதா? ஸோ இவ்வளோ தான் சம்மர். டிவிஷன் போகிறனால லேட் ஆகிடுச்சு. நீங்கள் லாக் எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும், டக்குன்னு முடிச்சிடலாம். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.